எக்ஸலண்ட். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறேன் மேக்ஸ் புக்ஸ் எத்தனை புக்கு அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்ட் புக் care title of in the max book title. Int available. Okay, இப்போ லைப்ரரியை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த லைப்ரரியில் என்ன இருக்குது, அரே ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரக்ட் புக்கு புக்ஸ் ஆஃப் மேக்ஸ் புக்ஸ், எத்தனை புக் எனக்கு வேணுமோ அதை நான் போட்டுக்கிறேன். ஸோ கரண்ட்லி லைப்ரரியில் எத்தனை புக்கு அப்படின்றத இன்ட்டு கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவையான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட் எ புக். நான் ஒரு டைட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அதை வச்சுட்டு எப்படி வந்து புக்கை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஆட் புக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், void add book. ஸோ ஒரு புக்கை ஆட் பண்ணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லைப்ரரிக்கு ஆக்சஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் லைப்ரரி ஸ்டார் லைப்ரரி அப்படின்னு கொடுத்துட்றேன், இல்லை லிப்னு வச்சுக்கலாம். இப்போது என்ன புக்கினுடைய டைட்டில் ஆட் பண்ணுமோ அது டைட்டில். ஓகே, ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைப்ரரியில் இடம் இருக்கா, ஏன்னா மேக்ஸிமம் புக் எத்தனை இருக்குது, 100 புக்கு தான். அப்போ 100 புக்குக்கு மேலே போனோம்னா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், லைப்ரரியில் இடம் இருக்குதான்னு செக் பண்ணுறோம். அப்போ இஃப் லிப்பில் என்ன இருக்குது, புக்ஸு அரே இருக்குது, இன்னொன்று கவுண்ட் இருக்குது. இந்த கவுண்ட்டு லெஸ் தென் மேக்ஸ் புக்ஸ். அப்போ என்ன அர்த்தம், இன்னொரு புக்கு கூட ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்க சார், இல்லை ரீச் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறோம், லைப்ரரி ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், முதல்ல லைப்ரரியில் எனக்கு இடம் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் ட்ராக் பண்ணவே போகுது. ஓகே, இப்போது ஆரம்பத்தில் அந்த கவுண்ட்டில் 0 இருக்கிறத வச்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு முறை புக்கை ஆட் பண்ணும்போதும் நான் அந்த கரண்ட்லி கவுண்ட் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த அரே லொக்கேஷனில் புக்கை ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் கவுண்ட்டை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். சரி, அப்போது இப்போ இந்த புக்கை நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த புக்கு வந்து என்ன பொசிஷனில் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்னுடைய லொக்கேஷனை நான் எடுக்கிறேன். ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரக்ட் புக் இங்கே என்ன பண்ணுறேன், புக் ஈக்குவல்ஸ் லைப்ரரியில் புக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது, அதில் கவுண்ட் பொசிஷனில் என்ன இருக்கோ அந்த புக்கை எடுத்து இங்கே வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம நேற்று பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் புக்கு. ஸோ நிறைய புக்கு இருக்குது, அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிற புக்குன்ற அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மெமரியை நான் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ புக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா str காப்பி புக்கில் இருக்க
ஸோ இப்போ அந்த புக்கு கிடச்சிருச்சு. அதில் இருக்கிற டைட்டிலுக்கு நான் காப்பி எடுக்கிறேன். எஸ்டிஆர் காப்பி டைட்டில் கமா டைட்டில். இந்த டைட்டிலில் இருக்கிறத எடுத்து இந்த இடத்துக்கு காப்பி பண்ணுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த புக்கில் இருக்கிற அவைலபிளை புக் டாட் அவைலபிள் ஈக்குவல்ஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். அது அவைலபிள்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லிப்பில் இருக்கிற கவுண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். லிப்பில் இருக்கிற கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் சார். ஸோ இதை போட்டுட்டோம் அப்படின்னம்னா நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், புக்கு இன்னும் இடம் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்குறேன். இருந்ததுன்னா அந்த ஃப்ரீ லொக்கேஷனில் இருக்கிற புக் மெமரியை எடுக்கிறேன். அந்த மெமரின்றது இந்த புக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். அதில் முதல்ல டைட்டில் ஸ்டோர் பண்ணுறேன், தென் அவைலபிலிட்டியை ஸ்டோர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ஆட் புக். ஸோ இதை நம்ம இப்படியே ரன் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டோர் ஆச்சா இல்லையான்னு பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு அடுத்தது இந்த புக்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் புக்கை ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய லிஸ்ட்டு நம்ம அப்பப்போ வெரிஃபை பண்ணலாம். சரி, இப்போது இந்த ஆட் புக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஒருவேளை பாயிண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸோ நம்மளுடைய பாயிண்டர்னுடைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ we will continue in the next lesson. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சி ப்ரோக்ராமிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் இது ரெண்டும் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆனால் அது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம யூடியூப்பில் ஏற்கனவே பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த 2 லிங்க்கும். ஸோ இதை ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுங்கள், நிறைய வீடியோ வரும். ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவுக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.